சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் 13,000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்குமைய இலங்கை கிராம சேவையாளர் சேவையை ஸ்தாபிப்பதற்காக சேவைக்காடு அரசியலமைப்பு வரைவு அரசு சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சார்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த நேற்று நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். இது மிகப்பெரிய வெற்றி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கிராம அதிகாரிகளுக்கு GN என்ற புதிய சம்பள குறியீடு கிடைக்கும் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். நீர்த்தேக்கங்கள் அனைத்திலும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதுடன் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் மின்சார கட்டணத்திற்கு உடனடி தீர்வினை பெற்று தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கடந்த 20ஆம் தேதிக்குள் நீர்மின் உற்பத்தி 31% அதிகரித்துள்ளதுடன் மின் உற்பத்தி நிலையங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக மின் உற்பத்தி அதிகரிப்பின் பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும். இந்நிலையில் மின்சார அலகு ஒன்றின் விலையை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை 1,700 ரூபாவாக அதிகரிப்பதை உறுதிப்படுத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று தொழில் ஆணையாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே 1ஆம் தேதி கொட்டக்கலையில் நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு 1,700 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தார். அதன் பிரகாரம் நாளாந்த அடிப்படை சம்பளமாக 1,350 ரூபாய் மற்றும் ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 350 ரூபாய் என்ற வகையில் நாளாந்தம் 1,700 ரூபாய் சம்பளத்தை உறுதிப்படுத்தும் வகையிலான புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை தொழில் ஆணையாளர் நாயகம் நேற்று வெளியிட்டுள்ளார். சீனி வரி மோசடியால் அரசாங்கத்திற்கு சுமார் 1,700 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே ரஞ்சித் சியாமலப்பட்டிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், இழந்த வருமானத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து 50 கோடி ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியமை வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாகும். இலங்கையின் நிதி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்த மிக முக்கியமான தீர்மானம் இது எனவும் அமைச்சர் கூறினார். வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு 278 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தரமைத்து மாணவர்களுக்காக நடத்தப்படும் 2024 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பரீட்சை செப்டம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடாத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் எனவும் நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது சிவில் உடையில் வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ் தோல்புரம் மத்தியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டவர் காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தின் விசேட பிரிவைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் என கண்டறியப்பட்டுள்ளது. வாள்வெட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் 22ஆம் இலக்க விடுதியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த சில நாட்களாக எரிபொருள் விற்பனை குறைந்துள்ளதாகவும் தற்போது வெசாக் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எரிபொருள் விற்பனை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சில நாட்களாக எரிபொருள் பாவனை அதிகரித்து வருவதால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் வழமையை விட அதிகமான எரிபொருள் இருப்புகளை இறக்குமதி செய்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் எரிபொருள் விற்பனை மிகவும் குறைந்த மட்டத்திலே காணப்படுவதாக விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சிங்கள தமிழ் புத்தாண்டு தினங்களில் மட்டும் சில விற்பனை நடந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் வெசாக் நிறைவடைந்ததன் பின்னர் எரிபொருள் விற்பனை முன்பு போலவே குறையும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். திரியாய் வைத்தியசாலை குண்டுவெடிப்பு தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குச்சவெளி சுற்றுலா நீதிமன்றில் இடம்பெற்று வந்த குறித்த வழக்கானது விசாரணைக்காக நீதவான் திருமதி ஜீவராணி கருப்பையா முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வழக்கில் எதிராளி சார்பாக பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி தேவராஜா ராமணன் நேற்று முன்னிலையாகியிருந்தார். இவற்றில் திருப்தியடைந்த நீதிபதி சந்தேக நபரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை திரியாய் ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையத்தில் மார்ச் 14ஆம் தேதி இரவு 7:30 மணியளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பாக அங்கு பணியாற்றிய வைத்தியரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் புல்மோட்டை இல்மனை தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் நபரொருவர் கொச்சுவெளி காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அரசு சொத்துக்கு தீங்கு விளைவித்தமை மற்றும் தண்டனை சட்ட பிரிவுக்கு கீழும் உள் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மத்திய மலைத்தொடரின் மேற்கு அரண் வழியாக வீசிய பலத்த காற்று காரணமாக கொத்மலையில் இருந்து நாவலப்பட்டி வரை நீண்டிருந்த அதி உயர் மின்சார கேபிள் அமைப்பின் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன் காரணமாக மின் கம்பம் பாதிக்கப்பட்டுள்ளதால் குறித்த பிரதேசத்தில் மின் தடை ஏற்பட்டுள்ளது. நாவலப்பட்டி தலவாக்கலை பிரதான வீதியின் இம்புல்பட்டி பகுதியில் இருந்து உயர் அழுத்த மின்கம்பி மீது மரங்கள் விழுந்துள்ளதாகவும் இதனால் நாவலப்பட்டி உட்பட பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரலு கிழக்கைச் சேர்ந்த 48 வயதுடைய சிங்கரத்தினம் சசிகுமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். இதேவேளை உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். நாட்டில் கடந்த ஓரிரு தினங்களாக நிலவும் சீரற்ற காலநிலையால் 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 17,325 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு மரம் முறிந்து விழுந்ததில் காலி மாவட்டம் இமதுவ பிரதேச செயலக பிரிவில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு ரத்தினபுரி மற்றும் அனுராதபுரத்தில் இயற்கை அனர்த்தங்களால் 11 பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடும் மழை மற்றும் காற்றினால் ரத்தினபுரி, கொழும்பு, கேகாலை, அனுராதபுரம், கண்டி, காலி, களுத்துறை, யாழ்ப்பாணம், புத்தளம், கம்பகா, அம்பாத்தோட்டை, பதுளை, மாத்தறை, குருநாகல் மற்றும் புலனறுவி ஆகிய மாவட்டங்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன. இம்மாவட்டங்களில் 17,230 குடும்பங்களைச் சேர்ந்த 68,079 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அனுராதபுரத்தில் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு ஏனைய மாவட்டங்களில் 531 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை 27 குடும்பங்களைச் சேர்ந்த 122 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு ஏப்பட்டா வீதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஏம்பட்டா வீதி காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த நபரின் சடலம் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபரை இனம் தெரியாத ஒருவர் தடியொன்றினால் தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மீனவர்கள் மற்றும் கடற்படையினரை மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மன்னார் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
அத்துடன் இலங்கையை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். எனவே மன்னார் தொடக்கம் கொழும்பு வரையான கடற்பிராந்தியங்கள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படுவதனால் குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.